இப்போ என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, அடாப்டர் வாங்கணும், சார்ஜ் போட்டிருந்தோம். நான் 20, 21, 22ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? சொல்லி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. சார்ஜ் ஒரு 27, 28 ஆச்சு. ரிட்டன் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு வருது. சார்ஜ் லைக் நம்ம குத்திருக்கோம், லைக் அடாப்டர்லையும் குத்திருக்கோம், ஃபோன்லேயும் நம்ம ப்ளக் பண்ணியிருக்கோம். என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. அதாவது அந்த சிம்பிள் காட்டுது, சார்ஜ் ஏறுற சிம்பிள் காட்டுது. சார்ஜிங் சிம்பிள் காட்டினாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து 27லேருந்து 22, 20, 19 கிட்ட வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் சார்ஜர் ஒயரை வந்து நான் அன்பிளக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளக் பண்ணேன். அதாவது கழட்டிட்டு மறுபடியும் குத்தி விட்டேன் ஃபோனில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இப்போ அதே மாதிரி ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிற சிம்பிள் காட்டுது, சார்ஜ் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் 20லேருந்து இப்போ 18 ஆயிடுச்சு. ஓகேவா? மொபைல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. அதாவது யூஸ் பண்ணாமல் மொபைலை வந்து அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா சார்ஜ் ஏறுது. ஓகேவா? இந்த அடாப்டர் பொறுத்த வரைக்கும். அடாப்டர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரானிக்ஸ் 51 வாட்ஸ் சார்ஜர். ஓகேங்களா? கார் அடாப்டர். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 days யூஸ் பண்ணால் தான் அதோட ஓவரால் பவர் அண்டு அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் தெரியும். நான் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, லைக் கொடுத்துட்டு போங்க. ஃபைனலாக இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். அடாப்டர் வந்து ஒரு 3 weeks நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன தூசி தான் ரொம்ப வருது. ஓகே, ஸோ 3 வாரம் பர்ஃபெக்டாக நான் யூஸ் பண்ணிட்டேன். 1 by 1 ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸ்னு சொல்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மாற்றி லைக் சார்ஜ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சார்ஜிங் ரிவர்ஸ் ஆனது, அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸே ஆகலை. ஸோ 20லேருந்து 18, 17 ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரே ஒரு டைம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து ரெடியூஸ் ஆனதே கிடையாது. நம்ம டிவைஸ் வந்து சார்ஜ் போட்டிருந்தோம் அப்படின்னா சார்ஜ் குத்தி இருக்கும்போது சார்ஜ் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு, டிக்ரீஸ் ஆனதே இல்லை. அதாவது 20லேருந்து 15 வந்ததில் 20லேருந்து 25, 30 தான் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. நார்மலாக நம்ம வீட்டில் போடுற சார்ஜிங் வந்து ஒரு 45 minutes எடுக்குது அப்படின்னா, லைக் இந்த அடாப்டரில் நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 30 to 35 minutesக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் உங்களுக்கு பை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் நம்பி வாங்கலாம். ஓகேவா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராவல்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு இந்த அடாப்டர் வேணும் அப்படின்னாலும் அவங்க வாங்கிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.